அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மலர் ஹோம் குக்கிங்ல செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க சொல்ல போறோம். பொதுவாகவே இந்த மாதிரி டீ வடிகட்டிலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரொம்பவே பிளாக் ஆயிடும், கருப்பாயிடும். இதை நம்ம எவ்வளோ கழுவுனாலும் போகாது. இந்த மாதிரி அழுக்கு கரை படிகிறனால பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம டீ வடிகட்டும் போது ஃபாஸ்டா வடிகட்ட முடியாது, ரொம்பவே ஸ்லோவாயிடும். இதை நம்ம எவ்வளவுதான் சோப்பு போட்டு மெட்டல் நார்லாம் போட்டு நம்ம கழுவி எடுத்தா கூட இது போகவே போகாது. நம்ம புதுசு தான் வாங்க வேண்டியது இருக்கும். ஆனா இப்ப நம்ம பண்ண போற டிப்ஸ்ல ஒரு நிமிஷம் இல்லைங்க, ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே சில வினாடிக்குள்ளேயே நம்ம இதை சுத்தம் பண்ணிடலாம். அதுதான் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். சாதாரணமாகவே டீ ஃபில்டரை சுத்தம் பண்ணுற மாதிரியே சுத்தம் பண்ணிக்கோங்க. அதை ட்ரையாக வச்சுக்கோங்க. தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அதோட கைப்பிடியில் ஏதாவது ஒரு துணி வச்சுக்கோங்க, கைக்கும் சேஃப்டியாக இருக்கும். அதே நேரம் இந்த மாதிரி ரப்பரில் ஏதாவது புடி இருந்துச்சுன்னா அந்த புடியும் மெல்ட் ஆகாமல் இருக்கும். கேஸ் ஆன் பண்ண அந்த செகண்டே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே சாம்பல் ஆயிட்டு அந்த டீ தூள் எல்லாமே சாம்பல் ஆயிடுச்சு. உடனே க்ளீன் ஆயிடுச்சு. ஒரு செகண்ட் கூட ஆகலை பாருங்க, உடனே எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு. அது போல் நம்ம எங்கெங்கெல்லாம் க்ளீன் பண்ணோமோ அந்தந்த இடத்துலாம் காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எரியுது. எங்கெங்கெல்லாம் எரியுதோ அந்த இடங்கள் எல்லாமே டீ தூள் கரை இருக்குன்னு அர்த்தம். நமக்கு கீழே இருக்க இடம் மட்டும் காட்டினா போதும். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம டீ வடிகட்டுவோம். அந்த இடம் மட்டும் சுத்தமானா போதும். நமக்கு எல்லா இடமும் சுத்தமாகணும்னு நினைச்சீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம காட்டிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் டீ ஃபில்டரை நல்லா ஆற விடணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம நல்லா கழுவி எடுத்துடணும். சாதாரணமாக ஃபில்டரை நம்ம எப்பவுமே கழுவுற மாதிரி கழுவி எடுத்தா போதும். இது ரொம்பவே க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க.